அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா டாக்டரை பாத்தியாப்பா? என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லடா. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கான், அதனால கொஞ்சம் சத்தானதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, அது மாதிரி டென்ஷன் ஆனதும் சிவானி அப்படியே மயங்கிருக்கா. அப்பா சொல்லுமா, இப்போ கொஞ்சம் ஓகேவா? இல்லப்பா, தலை சுத்துது. அது பிளட்டோட அளவு கம்மியா இருக்கறனாலமா. மேம் இப்ப வந்து என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் சொல்றேன்னு இருக்காங்க. சீக்கிரம் இதெல்லாம் சரியா போகும். சரிப்பா. ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தாண்டா சொன்னாங்க. இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கு முன்ன மேம் வருவாங்க, வந்ததும் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரிப்பா. சார். சிஸ்டர். என்ன சார், மேம் ரிப்போர்ட் பார்த்து எல்லாம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க சிஸ்டர். உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பியா? என்ன சிஸ்டர், நாங்களே இப்படி ஆச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கோம், ஹாப்பியான்னு கேக்குறீங்க? கவலைப்படுறீங்களா? என்ன சார், என்னாச்சு? என்ன சிஸ்டர் என்னாச்சுன்னு கேக்குறீங்க? சிவானிக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த தலை சுத்து மயக்கம்லாம். ஹீமோகுளோபின் அளவு கம்மியா? இல்லையே, இவங்களோட ஃபைல நம்ம செக் பண்ணப்போ இவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. கன்சீவா இருக்காங்க. ஆனா மேம். என்ன சிஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க? சார் ஃபைல் கொடுங்க. டெஸ்ட் ஃபைலா? ஆமா சார், கொடுங்க. ராம் அங்க இருக்க பாரு, எடு. சரிப்பா. அதான்டா, இந்தாங்க சிஸ்டர். முன்ன சிவானி ராம் தான் போட்டிருக்கு, ஆனா ஹெச்பி இல்ல. இது ஏதோ தப்பு நடந்திருக்கு. இவங்களோட ஃபைல நான் தானே செக் பண்ணேன், பாசிட்டிவ் ரிசல்ட் இருந்ததே. அப்புறம் எல்லாமே நார்மலா இருந்தது. உஷா ஏதாவது? சிஸ்டர். சார் ஒரு 10 மினிட்ஸ். என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு? இல்ல ஒரு சின்ன டவுட், அதான் 10 நிமிஷம் சார், இதோ வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். என்னப்பா என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலடா. சரி ஓகே, வரட்டும். வந்ததும் மேமா பத்தும் பேசிக்கலாம். சரிப்பா. சக்தி, என்னடா சொல்ற? ஆமா வைஷமா, பிளட் டெஸ்ட்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. டேய், ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எதிர்பார்க்காத ஒண்ணு. சரி வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல வைஷமா, இந்த டேப்லெட் மட்டும் வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே வந்துடுறோம். டேய் ரொம்ப கவனமா கூட்டிட்டு வா. பாத்துடா, காரை மெதுவா ஓட்டணும். சரிங்கம்மா. சரி நீ வா, நான் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி உடனே நான் ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன். சரி வைஷமா, அப்பாட்ட அண்ணன் தம்பி எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. டேய் முத வேலையா அதான்டா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீ கவனமா கூட்டிட்டு வரணும். ஐயோ சரி வைஷமா. சரிடா, வைடா. என்ன சக்தி? ஐயோ வைஷமாவால பேசக்கூட முடியல, அவ்வளவு சந்தோஷம். சக்தி, என்ன இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா சுபா, நான் அப்பாவாக போறேன். இங்க பாரு, நம்ம வீட்ல ஏற்கனவே ஆதவன் இருக்கான், இப்ப இன்னொரு செல்லக்குட்டி சுபாக்கண்ணு. சொல்லு சக்தி. இப்ப நாங்க ஜீவாவை சேர்த்து 5 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோமோ, அதே மாதிரிதான் நம்ம குழந்தையும் வளர்க்கணும். கண்டிப்பா சக்தி, அதெல்லாம் சூப்பரா வளர்த்தறலாம். சார். என்ன சிஸ்டர்? ஐயோ சார், நீங்க கிளம்பிட்டீங்களா நினைச்சு பயந்து போய் வந்தேன். சார் உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க. ரிப்போர்ட் எதுக்கு சிஸ்டர்? இல்ல சார், மேம் கேட்டாங்க. அது மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் சார். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஒரு நிமிஷம், மேம் கூப்பிடுவாங்க. ப்ளீஸ் மேம், ரிப்போர்ட் மட்டும் இந்தாங்க சிஸ்டர். தேங்க்ஸ். ஐயோ தப்பு பண்ணிட்டோம், மேம் வேற திட்டுவாங்களே. சக்தி என்னாச்சு? தெரியலமா. வரட்டும், நாம அங்க வெயிட் பண்ணலாம். வந்ததும் டேப்லெட் வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம். சரி சக்தி. சரி என்ன வேணும்? ஜூஸ் குடிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், வரமத்துல தான வாங்கி கொடுத்த. அது உனக்காக. இப்ப வாங்கி கொடுக்கறது என் குழந்தைக்காக. இது உன் குழந்தையா? ஆமா, என் குழந்தை. டேய் நம்ம குழந்தை. சின்னதா பெருமைப்பட்டு சந்தோஷப்பட விட்டுறாத. அது எப்படி தனியா விடுவேனா? இங்க பாரா காட்டேருமா, நான் கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீ பாதி ஷேர் எடுத்துக்கணும். தாராளமா எடுத்துக்கிறேன். ஏன்னா இனி நமக்கு ஃபுல்லா சந்தோஷம் மட்டும்தான். உஷா என்ன வேலை பாத்துருக்க? சாரி மேம். ரிப்போர்ட் சீட் எல்லாம் கீழே விழுந்துச்சு, மாறிடுச்சுன்னு ஈஸியா சொல்ற. இதனால எவ்வளவு ப்ராப்ளம் வரும் தெரியுமா? சாரி மேம், கீழே விழுந்தது நான் கரெக்ட்டா இருக்கும்னு நினைச்சதா. ஓய மூடு. வேலை பார்க்க இஷ்டம் வந்தா வேலை பாரு. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இவ்வளவு அலட்சியமா இருந்தா என்ன உஷா இதெல்லாம்? மேம் சாரி மேம். சாரி சொன்னா சரியா போயிடுமா? ரிப்போர்ட்ல மேல உள்ள அடிஷனல் சீட்டை மட்டும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அவங்க பேரு, ஹஸ்பண்ட் பேரு, வயசு எல்லாமே மாறி இருக்கு.
இப்போ சித்ரா மேம் சொன்னனால சிஸ்டத்துல செக் பண்ணி பார்த்தா நீங்க தான் மாத்திருக்கீங்க. சாரி மேம். இந்த சாரி தவிர உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா மேம் கண்டிப்பா இனி கவனமா இருப்பேன். ஐயோ, சிவானி கிட்ட கூட இப்ப மாசமா இருக்கேன்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா சுபா கிட்ட அந்த செகண்ட் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துல அதை மாத்தி சொன்னா குழந்தைங்க விஷயத்துல உஷா கெட் அவுட். இனி இங்க வேலைக்கு வராதீங்க. மேம் சாரி மேம். தெரியாம மேம் ப்ளீஸ் மேம். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண சின்சியர் வேணும். இவ்வளவு அலட்சியமா இருந்தீங்க. நோ நோ, உங்களை மன்னிக்கவே முடியாது. கெட் அவுட், கிளம்புங்க. ப்ளீஸ் மேம். சித்ரா, உஷா கிளம்பு. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் நீங்களாவது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் உஷா. நான் சிஸ்டத்தை செக் பண்ணி சொல்லியிருப்பேன்ல. அதை விட்டுட்டு ரிப்போர்ட் அப்படியே மாத்தி கொடுத்தா கிளம்புங்க. சுபா பேசண்ட உள்ள வர சொல்லிட்டு போங்க. மேம் ப்ளீஸ் மேம். கெட் அவுட். மேம் சங்கட்டமா இருக்கு சித்ரா. ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? வேலையில சின்சியர் இல்லாட்டி என்ன இருக்கு? ஆமா மேம். மேம் சார் உள்ள வரலாமா? மேம் சக்கரவர்த்தி சார் வர சொல்லுங்க. சார் வாங்க சார். என்ன மேம், ரிப்போர்ட் ஃபைல சிஸ்டர் வாங்கிட்டு போனாங்க. நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு. சார் சாரி சார். சாரியா? என்ன மேம், என்னாச்சு? சார் சிஸ்டரோட அலட்சியத்தினால ரொம்ப ரொம்ப சாரி சார். மேம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மேம் வர சொல்லியிருந்தீங்களா? டேய் சக்தி, இன்னும் இங்கதான் இருக்கியா? ஆமா சார். சார் அப்புறம் சந்தோஷமான விஷயம் சார். சுபா. சார் ப்ளீஸ். என்ன மேம்? அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். சுபா சொல்லுங்க மேம். ரொம்ப ரொம்ப சாரிமா. சாரியா? எதுக்கு மேம்? இல்லம்மா, சிஸ்டர் பண்ண சின்ன தப்பால ரிப்போர்ட் மாறி. ரிப்போர்ட் மாறியா? என்ன மேம் சொல்றீங்க? சார் உங்க மருமக சிவானி தான் கன்சீவா இருக்காங்க. என்ன என்ன மேம் சொல்றீங்க? ஆமா சார். சுபா ரொம்ப ரொம்ப சாரிமா. உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அதனாலதான் நீங்க ரொம்ப டயர்டா இருந்திருக்கீங்க. நீங்க கன்சீவா இல்ல. சக்தி மேம் என்ன சொல்றீங்க? சக்தி என்னடா மேம், என்னதான் ஆச்சு? உங்க மருமக ரிப்போர்ட்டும் சுபா ரிப்போர்ட்டும் மாறிடுச்சு. எங்க பக்கம் உள்ள மிஸ்டேக் தான் சார். சிஸ்டரோட கவனக்குறைவுனால. சாரி சார். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது சுபாக்கு, கன்சீவா இருக்கிறது சிவானி. முன்னுள்ள அடிஷனல் சீட்ட உஷா சிஸ்டர் மாத்திட்டாங்க. அவங்களும் ஃபைல கீழே போட்டு அந்த ஒரு மிஸ்டேக்ல. என்ன இதெல்லாம்? சார் ப்ளீஸ் சார், கோபப்படாதீங்க. மேம் அப்பனா என்னோட சுபா. சாரி சக்தி சார். நான் திரும்ப திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். எல்லாம் என்னோட சைடுல உள்ள மிஸ்டேக் தான். என்ன மேம், படிச்சவங்க தானே, அவங்க தான் தப்பு பண்ணாங்களா? நீங்க செக் பண்ணி. சாரி சார். நேர மாசத்துல உள்ளவங்க எல்லாம் வயிறு ஃபுல்லா தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸ்கேனுக்காக. அவங்களுக்கு இவ்வளவு மணி நேரம் தான் டைம். அதுக்கு மேல அவங்களாலையும் தாங்கிக்க முடியாது சார். அதனாலதான் வேகமா ஸ்கேன் எடுக்கணும்னு போனேன். சாரி சார். சுபா. சக்தி அப்பனா அழாதம்மா. சக்தி இருக்கட்டும். சிவானி கன்சீவா இருக்காளா? அதுவும் சந்தோஷம் தானே? சரி ஓகே, சிவானியை பார்த்துட்டு போலாம். சுபா கண்ணு. இல்ல நான் கஷ்டப்படல. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கல. ஐயோ சக்தி, வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம். ஐயோ அம்மா வேற எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. சரி வா, சிவானியை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். மேம் சுபா ரிப்போர்ட் படி ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு சார். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு டயர்டா இருந்திருக்கு. தூங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீரை காய்கறி நான்வெஜ்ல சுவரட்டிலாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா 2 மாசத்துல நல்ல இம்ப்ரூவ் கிடைக்கும். அவங்களுக்கு பிளட் கவுண்டிங் கம்மியா இருக்கறனால தான் பீரியட்ஸும் தள்ளி போயிருக்கு. அதனாலதான் கன்சீவா இருக்கிறது. சாரி சார். ஹீமோகுளோபின் நார்மல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மந்த்லி கண்டினியூ ஆயிடும். சீக்கிரம் குழந்தையும் உண்டாகும் சார். ஓகே மேம். டேய் சக்தி. ஐயோ சார், என் தங்கச்சி மாசமா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப என்ன எங்களுக்கு வயசாயிடுச்சா? என்ன சந்தோஷப்பட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல. சரி இருக்கட்டும். அந்த 1/2 மணி நேரம் நாங்க சந்தோஷமா இருந்தோம்ல, 1/2 மணி நேரத்துல நிறைய பேசணும். அதெல்லாம் மறக்க முடியாது சார். இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏய் வாங்க சார், சிவானியை பார்த்து முத இதை சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவா. சக்தி வா, சிவானியை போய் பார்க்கலாம். ஐயோ சுபாக்கண்ண, சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரத்துல நீ இப்படி அழுவேன்னு எதிர்பார்க்கல. எல்லாம் மாறும், நான் பாத்துக்கிறேன். உன்னை கஷ்டப்படாம நான் பாத்துக்கிறேன். சக்தி வாமா போலாம். சுபா. அப்பா, சிவானியை பார்த்துட்டு நாங்க அப்படியே கிளம்புறோம்ப்பா.
நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்லடா கண்ணு. அப்பா முத சிவானி கிட்ட போய் இதை சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. ஆமாமா. ஏய் சக்தி வாடா, சிவானியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரிம்மா. மேம் இனிமேல் அது கொஞ்சம் கவனமா இருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கல்ல. எதுல கவனம் குறைவா இருந்தாலும் அது பாதிக்கதான் செய்யும். ஆனா குழந்தை விஷயம். சாரி சார். சாரின்னு ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. நான் உங்க 2 பேரோட மனநிலை இன்னும் 1 வாரம் 10 நாளைக்கு கஷ்டப்படும். சார் இது வரைக்கும் எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு இது வந்ததே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆனா இதே லாஸ்டா இருக்கும். இனி நான் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் செக் பண்ணியே நான் யாருக்கும் ரிப்போர்ட் கொடுக்கறேன். ஓகே மேம். அப்புறம் சிவானி ஸ்கேன் டேப்லெட் எல்லாத்தையும் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே மேம். என்னையா பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ராம் யோ இது சந்தோஷத்துல வர கண்ணீரா? யோ அழாதையா, பாரு எனக்கும் கண்ணீர் வருது. டேய் அழுடா, ஒரு நாள் அழுகுறதுல என்ன கரைஞ்சி போயிட்டு போறியா? யோ அப்பா, ஏய் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தைடா. ராம் ராம் வரது கண்டிப்பா நம்ம அம்மா தாயா வருவாங்க. நம்ம அம்மா தான். வரட்டும் வரட்டும் வரட்டும். என் தேவி, என் மகாராணி, என்னோட தேவதை, குட்டி தேவதை. சரியா அழாத. அப்பா 2 பேர் சேர்ந்து என்ன அழ வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கண்ணு நீ அழுகாதடா. இனி நீ அழவே கூடாது. எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சிவானி என்ன ராம் நீயும் அழுதுட்டு? எனக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அழாத. இல்லம்மா அழமாட்டேன். யோ நீ அழாதையா? சரிடா. இங்க பாரு, இனி வீட்டு வேலையெல்லாம் ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம். சிவானி எதுவுமே செய்ய வேண்டாம். அப்புறம் அப்பா சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சிவானி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு. அப்பா டெய்லி ஒவ்வொன்னா சமைச்சு கொடுக்கறேன். அப்பா ஆமாடா கண்ணு, இனி வீட்டுல உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என் வேலை. டேய் சிவானி கட்டிட வேலை செய்யணும்னு சொன்னால அது நம்ம ஆபீஸ் பிசினஸ் எல்லாத்தையும் நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ. யோ அப்பா எனக்கு தெரியாதுடா, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. என் மருமகளை என் அம்மாவை பாத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்பா நான் பாத்துக்கிறேன். அப்பா சக்தியும் சுபாவும் பாத்துட்டு போனாங்களாடா? ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே மன வருத்தம் இருக்கும்ல. ஆமாண்டா. ஆனா அவங்களுக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும்டா. அவங்களுக்கு ரிப்போர்ட் மாறிடுச்சு எப்படின்னு சொன்னதோ நம்ம சிவானி மாசமா இருக்கா, அதுவும் சந்தோஷம் தானே. சிவானிய பாத்துட்டு போவோன்னு சொன்னாடா சுபா. அந்த பிள்ளை மனசுக்கு கண்டிப்பா அவன் நல்லா இருப்பா. சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்டா. சரிப்பா. சரி இப்ப 2 பேரும் அழாம இருக்கீங்களா? இல்ல நான் எழுந்து வந்து. யோ அடிச்சாலும் அடிச்சிருவா. இந்திய விட இப்போ உரிமை கூடிருச்சியா? ஆமாரா. சரி சரி, கண்ணு வேர்த்ததெல்லாம் போதும். கண்ணீரை தொடச்சிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறோம். சரி ராம். வைஷமா சத்யால கிளம்பிட்டானா? இந்நேரம் கிளம்பிருப்பாண்டி. அப்பவே போன் பண்ணி டேப்லெட் மட்டும் தான் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. இப்போ வந்துருவாங்க. வைஷாத்த சீக்கிரம் சுபாவை பார்க்கணும்னு தோணுது. ஆமா ஆமா, எப்ப வருவா? எப்ப பார்த்து பேசலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு வைஷாத்த. வெயிட் வெயிட், இப்ப வந்துருவா. அம்மா நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது மனுஷன். கேட்கவே சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா வள்ளி, ஆதவன் குட்டி கூட விளையாட இன்னொரு குட்டி பிள்ளை வர போறாங்க. ஆமாத்த. அத்த சொல்லுமா. இனி எனக்கெல்லாம் ஜாலிதான். ஆதவன் அப்புறம் இன்னொரு குழந்தை. டெய்லி எனக்கு நல்ல நேரம் போகும். அவங்க கூடயே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பேன். சரிதான், படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போன நினைப்பில்ல. ஆஹா, என்ன குழந்தைய பாத்துக்க சொன்னா போதத்த. நானாட்டுக்கு பாத்துட்டு வீட்லயே இருந்துக்கிறேன். அண்ணி அடுத்து உன் குழந்தையவும் பிள்ளைய பெத்து கையில மட்டும் கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். சீ போங்க நீ. ஏண்டி குடுக்க மாட்டியா? யூ அண்ணி போங்க நீ. அது ஒண்ணும் இல்ல வாசுகி, வெக்கம். ஓ வெக்கமா? அண்ணி அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. ஏய் என்னங்கடி அதுங்களும் அங்க குசு குசுப்பு? ஒரு சில விஷயத்துக்கு என்ன கலட்டி விட்டுறீங்களே. மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஓகே ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணி இன்னும் சும்மா வரலையா? மரகதம் இப்ப வந்துருவா. நாங்களும் அவளதான் எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கோம். அண்ணி அது என்னமோ சந்தோஷத்துல குதிக்கணும் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. ஆமா மரகதம், அதே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். அண்ணி அண்ணனுக்கு வீராக்கு
அப்புறம் நம்ம சமந்தாரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதானே மதி மாசமானதும் இந்த வேலையை தான் பார்த்த. இப்ப அதே வேலையை திரும்ப பார்த்தாச்சா? ஆமா நீ நம்ம வீட்ல ஒரு சந்தோஷம்னா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிதான். ஆமா, இந்த சரத்தும் ஜீவாவும் எங்க போனாங்க? மா நீங்க சொன்னதுமேவும் அத போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு 2 பேருமே ஓடிட்டாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்கம்மா. சரிதான், இவங்களும் இந்த வேலையை தான் போயிருக்காங்களா? இனி வீரா, தீரு, அப்புறம் உங்க அப்பா, அவங்க 4 பேரும் இனி என்ன பண்ண காத்து கிடக்காங்களோ? அண்ணி சொல்லவா வேணும், இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது பாருங்க எல்லாம் பேக் நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பா அத்தை, எனக்கு நல்ல சாப்பாடு தான். ஒரு வாரம் 10 நாள் வச்சு சூப்பரா சாப்பிடுவேன். அடியே சைடு கேப்ல ஆசையை பாரு. அண்ணி சக்தி சுபா வந்தாச்சு. என்ன சக்தி எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமாளிப்போம். சுபா கண்ணே. அம்மா ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா அது வந்து டே சக்தி, கார் கவனமா ஓட்டிட்டு வந்தேல, சுபாவை மெதுவா தானே கூட்டிட்டு வந்த? ஆமாமா. சத்யனா, எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா? இல்ல பாப்பா, அண்ணன் நாளைக்கு வாங்கி தரேன். சரி ஓகேனா, பெரிய டார்க் சாக்லேட் ஓகேவா? கண்டிப்பா. ஏய் அக்கா நம்ம சுபா. கேட்டுட்டு தான் இருந்தேன். போ சக்கரை எடுத்துட்டு வந்து வாயில கொஞ்சமா கொடு. சரிக்கா. அத்த ஒரு நிமிஷம். என்ன சக்தி? அத்த அது வந்து சக்தி என்ன? சக்தி சுபா வந்தாச்சா? கேசரி பண்ணிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன். சலாமா. என்னடா? அது வந்து நம்ம சுபா. என்ன சக்தி முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்க? ஏய் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் ஏதோ சொல்ல வரும், அதை சொல்ல விடுங்க. சரிடா சொல்லு, என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு சிவானியும் வந்திருந்தா. சிவானியா எதுக்குடா? அவளுக்கும் தலை சுத்த மயக்கமா. டேடே 2 சந்தோஷமா? ப்ளீஸ்மா, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி சாலா கொஞ்சம் அமைதியா இரு, அவன் சொல்லட்டும். சரிக்கா. சிவானிக்கும் பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க, நம்ம சுபாவுக்கும் பார்த்தாங்க. அப்போ முதல்ல பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாறி. ரிப்போர்ட் மாறியா? என்ன சக்தி சொல்ற? ஆமாத்த, ரிப்போர்ட் மாறி போச்சு. நம்ம சிவானி தான் மாசமா இருக்கா. சக்தி என்ன சொல்ற? நம்ம சிவானி? ஐயா அக்கா, என்ன இன்னைக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஐயா ஆமா, நம்ம ஆதவன் கூட விளையாட ஒரு குட்டி பிள்ளை வாரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா 2 பேர் வராங்க. இல்லத்த, ஒரு ஆள் தான். ஒரு ஆளா? என்ன சொல்ற சக்தி? ஆமா, ரிப்போர்ட் மாறிடுச்சு. சுபா ரிப்போர்ட் சிவானிக்கும், சிவானியோட ரிப்போர்ட் சுபாவுக்கும் வந்து கன்ஃபியூஸ்ல சுபா கன்சீவா இருக்காங்கன்னு மாத்தி சொல்லிட்டாங்கம்மா. சக்தி ஆமாமா, சுபாவுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கான். அதனாலதான் அவ அவ்வளவு டயர்டா இருந்திருக்கா. சத்தான அதெல்லாம் சாப்பிட சொல்லிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் சிவானிக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப செக் பண்ணி, ஆமா நான் அதுங்களும் அவசரப்பட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சக்தி சுபா அத்த சாரி, அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன். டாக்டர் சொன்னதும் எனக்கு தான் நினைச்சு சந்தோஷத்துல உடனே ஃபோன் பண்ணி சாரி அத்த, அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்னடி சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? அதானே, என்ன கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? அழாத. சுபா அம்மா. அழாதடி, இப்ப என்ன வயசு ஆயிடுச்சு, அதனால ஒண்ணும் இல்ல. எப்படியோ சந்தோஷமான விஷயம், சிவானி மாசமா இருக்கல்ல, அதுவும் நம்ம வீட்டு குழந்தைதான். நமக்கு நல்லது நடக்கும்போது நடக்கும். சரிம்மா. என்னடி நடக்கும்? அக்கா இல்ல என்ன நடக்கும்? பொம்பளை பிள்ளைக்கு இது கூட தெரியாதா? மதனி ஏண்டி நீ என்ன பச்சை பிள்ளையா? அத்த முதையே இதெல்லாம் தெளிவா யோசிச்சிருக்கணும். இன்னும் அறிவோட ஹாஸ்பிட்டல் போன என்ன நாள் தள்ளி போனதும் உனக்கு தெரியலையா? இல்ல எனக்கு தள்ளிதான் போச்சு. அது வந்து ரத்தம் கம்மியா இருக்கறனால. என்னதான் இருந்தாலும் சரி ஓகே, இதெல்லாம் தெரியல, ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்க போனதும் உடனே அவசரப்பட்டு இங்க சொல்லி இங்க உள்ள எல்லாரும் போன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்ப அடுத்தடுத்து எல்லாவளும் வந்து கேப்பா. என்னடி சொல்லுவீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் கேக்குறேன். அடுத்த செகண்ட் எல்லாம் போன் பண்ணி சொல்ல சொன்னாங்களா? இல்ல மதனி, ஒரு சந்தோஷத்தை எப்பயும் நம்ம வீட்டோட வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னது எல்லாருக்கும் சொல்லுவாங்களா? ஒரு 3 மாசமாவது வெயிட் பண்ண வேண்டாம்? அப்பவே சொன்னேன் பொறுமையா இருங்கன்னு. ஆளுக்கு அவரார் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. ஏண்டி மரகதம்? அக்கா என்னடி உனக்கும் அறிவு இருக்கு? சமந்தார் முதக்கட்டு போன் பண்ணி சொல்லியாச்சு. நீ ஒவ்வொரு ஆளா படை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு அனுப்புங்க. மதனி என்ன இப்படி பேசுறீங்க? இல்ல எப்படி நீ பேச சொல்ற? போன் பண்ணி அவன் சொன்னதுமே நான் சொன்னேன், வீட்டுக்கு அதுக்கு வரட்டும், என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். குடும்பத்தோட உட்காந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. என்னன்னா ஸ்வீட் கேசரியா கொண்டு வந்து எல்லாம் தின்னுங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா குளுக்குளுன்னு இருக்கீங்களே. அக்கா நாங்களே நொந்து போய் இருக்கோம், இதுல நீ வேற ஏன் இப்படி பேசுற? இப்படி பேசுறனா வீட்டுல பெரிய மனுஷி சொன்னா கேட்கணும். போன் பண்ணி சொன்னது என்னடி சொன்னேன்?
அவன் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொன்னதுக்கு எவ்வளவு என் பேச்ச கேக்குறதுல இவன் என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுங்கிற திமிரு. மதினி அப்படி இல்ல மதினி. இப்ப என் தம்பிகளுக்கு சொல்லியாச்சுல, உன் அவன் எல்லாவனுக்கும் சொல்லியாச்சு. இங்க இருந்த 2 கழுதைகளும் போன் பண்ணதும் ஸ்வீட் வாங்க போறேன் எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு கிளம்பியாச்சு. நீ அவங்க ஊருக்கே ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாங்க. ஐயோ ஆமால, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து சொல்லி அடுத்து கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன என்ன பண்ணலாம்? முத சரத்துக்கு போன் பண்ணுவோம். இந்த மாதிரி சிவானி தாண்டா மாசமா இருக்கா, எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் என் தங்கச்சி சிவானி மாசமா இருக்கான்னு எல்லார்ட்டையும் சொல்லி கொடுங்கன்னு போன் பண்ணி சரத்து கிட்ட சொன்னா போதும். சரத்து ரத்னமையா வைரையா அப்புறம் திரு வீரா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். இந்த வேதவழி வாய திறந்தா மூடாது, எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நீ என்னென்னலாம் பேசி தொலைய போதோ. இதை எதிர்த்து யாரும் பேசவும் மாட்டாங்க. ரத்னாயா இருந்தாலும் அது ஏதாவது பேசுவாரு. வீட்டுல ஆம்பளைங்க வேற யாரும் இல்ல. இனி இது இஷ்டத்துக்கு ஆடும். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் சரத்துக்கு கால் பண்ணி சொல்லுவோம். சரி மதினி, எப்படி சிவானி மாசமா தானே இருக்கா, எல்லார்கிட்டயும் அத சொல்லிக்கலாம். விடுங்க, சுபாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா. அவ கஷ்டப்பட்டு வந்தானா அது தலை எழுத்து. எனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு கூற வேண்டாம். சக்தி, இதெல்லாம் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம். அத போய் நீங்களா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அத்த என்னடா அறிவு இருக்கு? இங்க பாருடி, சும்மா அழுதுட்டு நிக்காத. இவ்வளவு பெரிய வீட்டுல மூளைக்கு மூளைக்கு திங்கிறதுக்கு தான் வாங்கி தட்டி வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ திறந்தா ஃபுல்லா பழம் தான். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ரத்தம் இல்லையா ரத்தம், ஒழுங்கா உட்காந்து தின்னாதானே. பெரியமா என்னடி பெரியமா? ஆகாது போகாதெல்லாம் வாங்கி குறைக்கிறது, திங்க வேண்டியதை திங்கிறது கிடையாது. இப்போ உட்காந்துட்டு நல்ல விஷயம் சந்தோஷப்பட்டுட்டு இப்போ உட்காந்து அழுங்க. அத்த சரி விடுங்க அத்த, அவளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. போதும். இப்ப என்ன, எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆயிடுச்சா? 1 வருஷம் தான் ஆகுது. பதறாம குழந்தை பெத்துக்கிறோம், ஒன்னும் அவசரம் இல்ல. அவசரம் இல்ல. எல்லார்கிட்டயும் ஊர் ஃபுல்லா போன் பண்ணி சொல்லியாச்சு. இவ்வளவு நாள் கேட்காதவன் போற இனி ஒவ்வொருத்தனா கேட்பான். நீங்க 10 பேருக்கு சொன்னீங்களா, அவங்க 100 பேருக்கு சொல்லிருப்பாங்க. இனி அடுத்தடுத்து போன் வரும் பாரு, வீட்டுல விசேஷமா வீட்டுல விசேஷமானு. அப்போ வரும் பாரு ஒரு கஷ்டம். இப்ப இருக்கிறத விட அது கொடுமை. சும்மாவா சொல்லி வச்சாங்க பெரியவங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியே சொல்லணும்னு. படிச்சிருக்குன்னு தான் பேர், ஒண்ணுக்கும் கூறுபாடு கிடையாது. மதினி சரி விடுங்க மதினி, அதுக ரெண்டே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குதுங்க. இங்க பாரு, கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு அப்படியே பேசாம இருந்துட்டா அதுகளுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாத்தையும் சொல்லணும். உங்க 2 பேத்துக்கும் கூரே கிடையாது. வீட்டுல மருமகள் வந்திருக்குதுங்க பாரு, நீங்க ஒழுங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்ததுக்கு போற ஒழுங்கா இருக்குங்க. அதுக்கு கூட சேர்ந்து நீங்களும் கூத்தும் கும்பாலமும் எப்ப பரிசீலிச்சு விளையாண்டுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. பெரியவங்க 2 பேரும் பெரியவங்க மாதிரி இருந்திருந்தா அதுகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இல்ல மதினி. நிறுத்திரி மதினி மதினின்னு. என்ன வாசுகி இப்படி பேசுறாங்க? சும்மாவே இது ரொம்ப கஷ்டம். இதுல இவங்க மேலும் மேலும் காயப்படுத்துறாங்க. ஆமா வேணி, அவங்க சொல்ற விஷயம் ஃபுல்லா நல்லதாவே இருக்கலாம். அதுக்காக இப்ப உடனுக்குடனே கஷ்டத்தோட சொல்லணுமா? ஒரு 2 நாள் கழிச்சு கூட இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அதானே அண்ணி, ஏற்கனவே சுபா அழுதுகிட்டு இருக்கா. இத கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இந்நேரம் ரத்னா பாருந்தா நல்லா திட்டி விட்டுருப்பாங்க. இல்ல ஜீவா சரத் இருந்தா கூட ஏதாவது கிண்டல் கேலி பண்ணி இந்த அளவுக்கு பேச விட்டுருக்க மாட்டாங்க. நாமலாம் பாரு அமைதியா நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க சிந்து, நாம பேசிட்டா வாயாடின்னு சொல்லிடுறாங்களே. அதானே பொம்பளை பிள்ளைங்க நியாயத்தை கேட்டுட்டா அவங்க பேர் வாயாடி. இப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம வாயை அடக்குறாங்க. அது என்னமோ உண்மைதான். என்னடி அவரால் அப்படி அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுல விசேஷம் இல்லைன்னு கேசரி எடுத்துட்டு வந்து ஆளாருக்கு ஊட்டிக்க போறீங்களா? போங்க போங்க, இனிமேலாவது எப்படி கூரோட இருக்கணுமா இருங்க. என்னடா இது, போன் பண்ணி சுபா மாசமா இருக்கா, இப்ப வந்துருவா நீயும் வீட்டுக்கு வரியான்னு கேட்டா, இங்க வந்து பார்த்தா வேதவழி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? வேதவழி அவ்வளவு பெரிய டரரா? அவ பேச்ச கேட்டுட்டு எல்லாருமே அழுகுற மூஞ்சியோட நிக்கிறாங்க. இதுல நாம ஏதாவது. என்னடி இன்னும் அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்க? அதான் ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. போ உள்ள போ, குளிச்சிட்டு துணியெல்லாம் மாத்திட்டு அப்புறம் என்னத்தனாலும் தின்னு. ஆஹா, இந்த வேதவழிய வீட்டை விட்டு விரட்ட ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. எதுக்காக திட்டுதுன்னு தெரியல. ஆனா உள்ள புகுந்து சித்தார்த் ஓ ஆட்டத்தை ஆரம்பிடா. ஏய் என்னடா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு என்னடா, வந்த வேலையை பார்த்துட்டு போ. வந்த வேலையை பார்த்துட்டு போகவா? ஹலோ, இந்த வீட்டு மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா இருன்னு அவ்வளவு பேச்சு பேசின. இப்ப என்ன ஆச்சு? கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணியாச்சு. இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணுனா எனக்கும் உரிமை இருக்கு, நானும் பேசுவேன். சுபா, என்ன அழுகுற? சிந்து சொன்னா நீ கன்சீவா இருக்கேன்னு. அதுல ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒண்ணு இல்ல சித்தார்த், ரிப்போர்ட் மாறி கன்சீவா இருக்கான்னு தப்பா சொல்லிட்டாங்க. எந்த டாக்டர் அது? எந்த ஹாஸ்பிட்டல் போன? ஐயோ சித்தார்த், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து பேசியாச்சு. உங்க சாரியும் கேட்டுட்டாங்க. கேட்டா சரியா போச்சா? இதோ இப்ப பாரு, சுபாதான் வந்து அழுதுகிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டு இருக்கா. இதெல்லாம் தோ வயசான கிழவிகளுக்கு தெரியுமா? போறேன்.
அதுக கொஞ்சம் கூட கூறு இல்லாம பேசுங்க. நம்ம மனசளவுல எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா? ஏய் சரி விடுடா. சுபா வா போலாம். ஏய் நில்லுமா. இங்க பாரு, உனக்கு நான் அண்ணன் முறை வேணும். ஜீவா மாதிரி தான் நானும். நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவு வச்சவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். சித்தார்த் சரியா சொன்ன. யாராவது ஒரு ஆள் இப்படி பேசினாதான் இந்த வேதவழியத்தை பேசாம இருப்பாங்க. என்னடா இல்ல, நீ எல்லாம் பெரிய மனுஷி தானே. அவளே கஷ்டப்பட்டுட்டு வந்து நின்னு அழுதுகிட்டு இருக்கா. அழுகுறதுக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டாம். இந்த அளவுக்கு ஆடாம இருக்கலாம்ல. டேய் இங்க பாரு, என் தங்கச்சியை நீ அழ வச்சிட்ட. இப்பவே நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ சித்தார்த். நீ பேசாம இரு. இவ மட்டும் இப்ப மன்னிப்பு கேட்கல, அப்புறம் இந்த வீட்டுல நடக்கிறதே வேற. அக்கா என்னக்கா, நம்ம வீட்ல இவ்வளவு சந்தோஷம், நம்ம சந்தோஷப்பட்டா அடுத்த நிமிஷம் இப்படி பிரச்சனை வருது. அதானே சாலா. மரகதம் உங்க அண்ணனுக்கு போன் பண்ண, ரெண்டு பத்தியும் வர சொல்லு. சரிங்க மதனி. என்ன வேதவழி பேசாம நிக்கிற? இவ்வளவு நேரம் பேசி என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துறதுக்கு இப்ப நீ மன்னிப்பு கேட்கணும். டேய் நான் சரியா தான் பேசுனேன். இப்படி இருக்கணும்னு நான் சொல்லி தான் கொடுத்தேன். அத ரூம்குள்ள கூட்டிட்டு போய் தனியா சொல்லி கொடு. எல்லாருக்கு முன்னே நான் தான் பேச தெரியும் அதிகாரமா கத்துவியா? டேய் இங்க பாரு, நீ பண்ணது தப்பு. தப்புக்கு தண்டனை எதுவும் கொடுக்க விரும்பல. ஆனா உன் தப்புக்கு நீ மனசு வருந்தணும். அதுக்கு நீ இப்ப எப்படி கத்துனியோ அதே மாதிரி மனசார எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. சித்தார்த் பேசாம இரு. ஆமா சித்தார்த், பேசுனா பேசட்டும். எல்லாம் நம்ம வீட்டு ஆள் தானே. என்ன நல்லத கொஞ்சம் கோபமா சொல்றாங்க. இவ்வளவு கோபமா சொல்றனால நாமளும் அடுத்து உஷாரா இருப்போம். ஏய் சக்தி, என்னடா உன் பொண்டாட்டி அத்தனை திட்டுறாங்க? உஷாரா இருப்பியா? உஷாரா. இது என் சிந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாரும் அவங்க இருக்கிற பல்ல தட்டி கையில கொடுத்திருப்பேன். டேய் சித்தார்த்,